Satyabhama Institute of Science and Technology, Chennai. Indicus Heat Seal வீட்டின் வெப்பத்தை 10 டிகிரி செல்சியஸ் வரை குறைத்திடுங்கள். நீங்க சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ ஆட்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. அதே கம்பெனிஸ்மே விதவிதமா போட்டுட்டு தான் இருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் தான் மாறிச்சு. மக்கள் மாறவே இல்லை. மக்களுக்கு they have to be reminded about different products. ஸோ மக்கள் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டிங் இருந்தா ஆகும். ஸோ டிஜிட்டல் இன்னமும் ஒரு ஸ்பேஸ் தான். எல்லாராலையும் அந்த ஹோல் சங்கை எடுத்து சாப்பிட முடியாது. வெறும் கோர்ஸ் எடுத்து மட்டும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான மித்து இருக்கு. இது ஒன்று. நான் ஃபேஸ்புக்கை கற்றுக்கிட்டா உடனே இது ஏடிஎம் மிஷினே கிடையாது. நான் திரும்ப அதான் சொல்லுவேன். நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எஃபர்ட் போட்டு நீங்கள் போடுற எஃபர்ட் உங்கள் கிளைண்ட்டுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா மந்த் ஆன் மந்த் அந்த கிளைண்ட் உங்களுக்கு சந்தோஷமா காசு கொடுப்பாங்க. ஏஐ உண்மையாவே நம்ம எல்லாரையுமே எல்லாருடைய குழப்பையும் கெடுத்துரும் அப்படின்ற ஒரு பயமே இருக்கு. நீ கேன்வால நிறைய பேர் டிசைன் பண்ணிட்டு அவங்க தான் டிசைனர்லாம் சொல்லி இல்லை அதை வச்சு ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். அந்த ஒரு பார்ட்டை ஃப்ரீ டூல்ஸை வச்சுக்கிட்டு ஈவன் நீங்கள் பெய்டு வெர்ஷன் இல்லாமல் ப்ரோ வெர்ஷன் இல்லாமையே அதை வச்சு மாதம் 20,000 30,000 ஏர்ன் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். டைம் தான் மணி. ஒருத்தவங்களுக்கு டைம் இல்லை. அதை நான் தேர் நாட் சால்விங் டிசைனிங் ப்ராப்ளம், தேர் சால்விங் தி டைம் ப்ராப்ளம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப பெர்ஃபெக்டாக வரணும்லாம் அவங்க எதிர்பார்க்கல. எனக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோ மினிமலிஸ்டிக்காக டிசைன் இருந்தால் போதும். இதுக்கு எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ் டிசைனர் தேவையில்லை. காசும் தேவை. 80% ஆஃப் தி ப்ராப்ளத்துக்கு அதான் சொல்யூஷன். அதை நான் வெறுக்கவே இல்லை. ப்ளஸ் ஹெல்த்தியராக இருக்கணும், வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாப்பியராக இருக்கணும், எண்ட் ஆஃப் தி டே பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹியூமன் பீயிங். நான் டே நைட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 18 மணி நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் கிடைச்ச நாலேஜ் எனக்கு நான் லிவரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி 2 மாதம் வேலை செய்யாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தாலும் நான் என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த அமௌண்ட் இதில் உள்ள வந்துட்டு தான் இருந்துச்சு. 70 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னா எந்த ஏஜில் உழைக்க முடியும்? அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, ரெண்டாவது இந்த ஃபீல்டில் அது உழைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் அவசியமும் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? ஏன்னா எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள்லாம் நீ எனக்கு காசு கொடு, அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுக்கும். எல்லா கம்பெனிஸாலையும் இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. நிறைய D2C பிராண்ட்ஸ் ஹெவிலி ஃபண்டடு. அவங்களால எவ்வளோ நாளும் செலவு பண்ண முடியுது. அதனால அவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க. 10 வருஷம் லாஸ் பண்ணாலும் 11ஆவது வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இருக்காங்க. சின்ன கம்பெனிஸ் அது பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களே ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக தான் மாறி ஆகணும். ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் கையில் மொபைல் வச்சிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி சேனல் இருக்கிற மாதிரி அதை லிவரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது தவறே இல்லை. நான் எப்படியும் பார்க்குறேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ ஆட்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னமும் ஆட்ஸ் அதே கம்பெனிஸுமே விதவிதமாக போட்டுட்டு தான் இருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் தான் மாறிச்சு. மக்கள் மாறவே இல்லை. மக்களுக்கு they have to be reminded about different products. ஸோ மக்கள் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டிங் இருந்தால் ஆகும். ஸோ டிஜிட்டல் இன்னமும் ஒரு ஸ்பேஸ் தான். எல்லாராலையும் அந்த ஹோல் சங்கை எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. இதில் தான் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு பிடிச்ச வேலை they can still pursue digital marketing. அண்ட் மார்க்கெட் இப்போ இல்லை, இதுல இருந்து இன்னும் ஒரு 7-8 வருஷத்துக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கு. தைரியமாக இறங்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு பயம், பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, மக்களுக்கு அது ஒரு பயமாகவுமே இருக்கு. எல்லாருமே யூடியூப் திறந்தா வீட்டில் இருந்தபடியே 30,000 சம்பாதிக்கலாம், வீட்டில் இருந்தபடியே லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்கேமா இல்லை ரியாலிட்டியா? ஓகே, நான் இந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் வளர்ந்தது இந்த ஃபீல்டு வச்சு தான். இந்த ஃபீல்டை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா டெஃபினட்டாக லேக்ஸ் க்ரோர்ஸ்லேயே ஏர்ன் பண்ணலாம். நான் இந்தியாவிலேயே நிறைய ஏஜென்சிஸ் ஒரு சின்ன டீம் வச்சுக்கிட்டு லெஸ் தென் 10 மெம்பர்ஸ் வச்சுட்டு மாதம் 2 கோடி 3 கோடி ஏர்ன் பண்ணுற நிறைய ஏஜென்சிஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகே, இது பாசிபிள். அது இன்னைக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவேர்னஸ் வந்துருச்சு. அண்ட் ஆஃப்டர் கோவிட் எல்லாரும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் பேமெண்ட்ஸுக்கு எல்லாரும் தயார் அப்படின்னா we are already there. ஓகே, இன்னமும் சொல்ல போனால் இன்னும் லெஸ் தென் ஒரு 7 இயர்ஸ்க்குள்ள இன்னும் 300 மில்லியன் யூசர்ஸ் வர போகிறாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள. அதாவது நமக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு இன்னும் 300 மில்லியன் பீப்புள் வர போகிறாங்க. அப்படின்னா அந்த ஃபீல்டு க்ரோ ஆக போகுது. நீங்கள் எதை கற்றுக்கிட்டு எதை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஐ எம் எ பர்சன் ஹூ டசன்ட் பிலீவ் இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எனக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய இதெல்லாம் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா இது, அந்த ப்ராடக்ட்டை வாங்கினா இது, நீங்கள் இதில் கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணாத பொருளை நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். அதில் வேல்யூ இல்லை அப்படின்னா அதை அஃபிலியேட் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். இது மாதிரி சில இடத்துல பசங்க மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வெறும் கோர்ஸ் எடுத்து மட்டும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான மித்து இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, நான் ஃபேஸ்புக்கை கற்றுக்கிட்டா உடனே இதில் ஏடிஎம் மிஷினே கிடையாது. நான் திரும்ப அதான் சொல்லுவேன். நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எஃபர்ட் போட்டு நீங்கள் போடுற எஃபர்ட் உங்கள் கிளைண்ட்டுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா மந்த் ஆன் மந்த் அந்த கிளைண்ட் உங்களுக்கு சந்தோஷமாக காசு கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா யூ ஆர் சால்விங் தேர் சேல்ஸ் ப்ராப்ளம். ஓகே, மைண்ட் செட் தான் இங்கே கேமே. மார்க்கெட்டிங் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டிங் பண்ணுறதே ஒரு மைண்ட் செட் தான்.
அதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரலாம். மாதம் 30,000 என்ன 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கலாம். அதுக்கு எத்தனையோ பேரை நான் ப்ரூஃப் காமிக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு 4.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டாப்ல. அது பண்ணுறப்ப ஹி ஃபிகர்ட் அவுட் எனக்கு எடிட்டிங் நல்லா வருது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சாதாரணமாக மாதம் 80,000 1 லட்சம் சாதாரணமாக 4.5 மாதத்துக்குள்ளே சம்பாதிக்கிறாங்க. இது ரெடியாக இது மாதிரி ஆட்கள் இருக்காங்களா? இருக்காங்க. மாதம் வந்து லாஸ்ட் 2 months முன்னாடி ஒருத்தர் வந்து மந்த் ஆன் மந்த் 80,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாரு. இன்னும் வந்து அடுத்த மாதத்துலேருந்து அவரோட பிஸ்னஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 lakh ரெவன்யூ டச் பண்ணிருமோனா டெஃபினட்டாக ரெவன்யூ 2 lakh அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு 55% to 65% இருக்கும் அப்ராக்சிமேஷனுக்கு. ஸோ 1 lakh ப்ராஃபிட்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் துல்லியமாக கணக்கு பண்ணி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தவிர்த்து வேறு எந்த ஃபீல்டும் கிடையாது. அதாவது லாஸ்ட் ஒரு 1.25 வருஷமாக வந்து ஏஐ எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். வீடியோஸ்ல இருந்து நீங்களே அதை நிறையா பார்த்துருப்பீங்க. ஆடியோவில் இருக்கிற நாய்ஸை குறைக்கிறதுலேருந்து கான்டென்ட்டை மெருகேற்றுறதுலேருந்து எல்லாமே நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு கட்டத்தில் பயமாக இருக்குது. ஏஐ வந்து உண்மையாகவே நம்ம எல்லாரையுமே வந்து எல்லாருடைய பொழப்பையும் கெடுத்துரும் அப்படின்ற ஒரு பயமே இருக்கு. அவ்வளோ பயப்பட தேவையில்லையா? நான் எப்படி கேட்குறேன், நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எல்லாரும் பயப்பட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? ஆப் வந்துச்சு, நிறைய பயந்தாங்க. இன்ஃபேக்ட் கேன்வா வந்தப்ப அதை லிவரேஜ் பண்ணவங்க தான் ஜாஸ்தி, பயந்தவங்க கிடையாதுல. நீ கேன்வால நிறைய பேர் டிசைன் பண்ணிட்டு அவங்க தான் டிசைனர்ஸ்லாம் சொல்லிட்டு இல்லை, அதை வச்சு ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் அது வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். அந்த ஒரு பார்ட்டை ஃப்ரீ டூல்ஸை வச்சுக்கிட்டு ஈவன் வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷன் இல்லாமல் ப்ரோ வெர்ஷன் இல்லாமையே அதை வச்சு மாதம் 20,000 30,000 ஏர்ன் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். லிங்க்டினுக்கு போட வேண்டிய போஸ்ட்டை அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்து அது ஏன்னா இன்னைக்கு வந்து டைம் தான் மணி. ஒருத்தவங்களுக்கு டைம் இல்லை, அதை நான் வந்து தேர் நாட் சால்விங் டிசைனிங் ப்ராப்ளம், தேர் சால்விங் தி டைம் ப்ராப்ளம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப பெர்ஃபெக்டாக வரணும்லாம் அவங்க எதிர்பார்க்கல. எனக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோ மினிமலிஸ்டிக்காக டிசைன் இருந்தால் போதும், இதுக்கு எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ் டிசைனர் தேவையில்லை. அதே மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ் டிசைனருக்கு இருக்கிற அந்த நீடு என்னைக்கும் குறைய போகிறது இல்லை. அந்த இடத்துல வந்து ஈவன் ஏஐல இருக்கிற சில எடிட்ஸை வந்து இவங்க தான் வந்து திருப்பி மேனுவலாக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து இவங்க அதை பயன்படுத்த தெரிஞ்சுட்டாங்கன்னா அகைன் ஒரு அப்பர் ஹேண்ட் தான். 70 மணி நேரம் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னது நிறைய ஒரு பேசுபொருளாயிருச்சு. ஆனால் ஒரு இந்த மாதிரி ஃபீல்டுகளை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா 70 மணி நேரம்லாம் தாண்டி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இல்லை, அப்படிலாம் கிடையாது. நான் வந்து தெர் ஆர் சர்டன் டேஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டே நைட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 18 மணி நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் கிடைச்ச நாலேஜ் எனக்கு நீங்கள் நான் லிவரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி 2 மாதம் வேலை செய்யாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தாலும் நான் என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த அமௌண்ட் இதில் உள்ள வந்துட்டு தான் இருந்துச்சு. இது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு 70 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னா எந்த ஏஜில் உழைக்க முடியும், அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, ரெண்டாவது இந்த ஃபீல்டில் அது உழைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் அவசியமும் கிடையாது. தேர் ஆர் பெட்டர் வேஸ் டு ஏர்ன். இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன், அது கம்ப்ளீட்டா அது அவருடைய தாட்டு, அவர் வந்திருந்த அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து அந்த தாட். இன்னைக்கு வந்து நான் பிலீவ் பண்றது உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு ஏற்ற ஸ்பேஸும் இருக்கணும், மணியும் ஏர்ன் பண்ணி ஆகணும். இப்படி ஹோலிஸ்டிக்காக வாழணும்னா நான் 70 மணி நேரம் அங்கே இருந்தால் என் குடும்பத்தை யார் பார்க்குறேன்? பாதி பேர் வீட்டில் டைவர்ஸ் ஆகிட்டு தான் போகும். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் நெசசரி, வேண்டான்னு சொல்ல. நீங்கள் லேர்னிங் பீரியட் இருக்கா, அந்நேரம் அது மாதிரி 70 மணி நேரம் போட்டு எஃபர்ட் போடுங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துல அதை நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து மேட்ச் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான எஃபர்ட் போடணும். ஸோ ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ஹசிலிங், பட் எதனால ஹசில் பண்ணுறீங்க, எந்த ஃபீல்டில் ஹசில் பண்ணுறீங்க, அந்த ஃபீல்டில் ஹசில் பண்ணணும்னு நீட் இருக்கா, அதை தெரிஞ்சுட்டு ஹசில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டு ஹசில் பண்றது. கரெக்ட், எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒருத்தி ஒரு ஹசிலான்னு கேட்டுக்கோங்க. ரைட்டா, நல்லா அவங்க ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் ஒரு அங்கேயும் ஒர்க்லையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஃபேமிலிலையும் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் இதுக்கே டைவர்ஸ் ஆகுது. நிறைய பேர் வீட்டில் இது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாதுல்ல. ஓகே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 மாதம் வந்து கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். 10 மாதம் பயங்கரமாக வேலை செய்வேன். செப்டம்பர் மிட்ல இருந்து நவம்பர் மிட் வரைக்கும் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். சாலிடாக போயிட்டு ஒர்க் பண்ணலாம் மாட்டேன். எனக்கு என்ன பிடிக்குதோ, நான் எதெல்லாம் மிஸ் பண்ணேனோ அது ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுறது செய்கிறதுன்னு சொல்லி அது ஃபுல்லாக நான் பண்ணுவேன். ஹைபர்னேஷன் பீரியட்னு வச்சுருக்கேன் அதுக்கு. அப்போ வந்து ஜாஸ்தியாக வந்து மொபைல் யூசேஜ் இருக்காது, ஒர்க்கும் இருக்காது. அதுக்கான ஆட்டோமேட்டட் டூல்ஸ் வச்சுட்டு அதுக்கான ஆட்கள் வச்சு அதை நான் பண்ணுறதுனால அது பாசிபிள். ஸோ அப்படி பண்ணுறப்ப நான் திருப்பி அந்த பிரேக் விட்டு வெளியே வரப்போ ஃபுல் பவரோட என்னால் பண்ண முடியுது. சேம் திங் அப்ளைஸ் டு டிஜிட்டல் டீடாக்ஸ். நீங்கள் வந்து யூஆர் சூப்பர் ஆக்குபைடு, எக்ஸ்டர்னல் நாய்ஸே கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் இன்டர்னல் வாய்ஸை எப்போ கேட்பீங்க? உங்களுக்கு என்ன வேணும், என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளியே வரணும். அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் நான் வந்து ரொம்ப கம்மியான இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி பழைய நோக்கியா ஃபோனுக்கு வந்து டவுன் கிரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமா? இல்லை உங்களுடைய கலர் ஃபோன்லேயே வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கே பிடிக்காது. ஸோ அப்படி ஒரு மாதிரி அதை அந்த ப்ராசஸே போரிங் ஆக்கி விட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். அண்ட் அதுக்கான ரிசல்ட்டுமே நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ்லாம் தேவை? நான் சொல்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா
ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா 7 to 10 hours மேக்ஸிமம். நான் இது என்ன சொல்கிறேன், வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை இமேஜை போட்டு ரெடி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கான்டென்ட் எழுதுறதா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 7 to 10 மணி நேரம் ஆக போகுது. ஒன்ஸ் ஆட் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரிசல்ட் கரெக்டாக வருதா, லீடு வருதா, வந்த லீடை நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோமா, அதாவது வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக போகுதா, இல்லை இமெயில் போகுதா, ஏதாவது சிஆர்எம்ல போய் ஸ்டோர் பண்ணணுமா, இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மானிட்டரிங் மட்டும்தான். அந்த மானிட்டரிங் வந்து ஒரு நாளைக்கு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணணும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆட் பெர்ஃபார்மன்ஸ் குறையலாம். ஓகே, எனக்குலாம் ஒரு கிளைண்ட்டுக்கு 4 வருஷமா ஒரே ஆட் ரன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, நான் கிளைண்ட்டுக்கே சொல்லியிருக்கேன், சார் நான் வேலையே செய்யலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். சில நேரங்களில் ஃபேஸ்புக்கோட ஆட் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அந்நேரம் அதை ரெக்டிஃபை பண்ணணும், இல்லை அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்நேரம் அவங்களுக்கு என்னுடைய சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதனால ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்க. பட்ஜெட் இதெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை. பேசிக்கலி வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தம். ஓகே, அதனால தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கனால ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 year பேக் அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகலாம். இந்த 3 பாதையில் போனாலுமே சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டைம் கிடைச்சா மறுபடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை செகண்ட் தாட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஏன் அப்படி? உங்களுக்கு வந்து டாக்டர் ஆனாலும் நல்லா லைக் சர்வீஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம், இன்ஜினியரிங் ஆனால் ஏர்ன் பண்ணலாம். பட் டிஜிட்டல் உங்களோட நோக்கம் வந்து சக்ஸஸ் தானே? லைக் நோக்கம் சக்ஸஸ் கிடையாது. அப்படி இருந்தானா நான் ஐடியில் இருந்திருக்கலாம். சக்ஸஸ் நீங்கள் எதை டிஃபைன் பண்ணுறீங்க, அதுதான் இங்கே கேள்வியும். எனக்கு வந்து ஐடியில் இருக்கிறது சக்ஸஸ் கிடையாது. நான் பிடிச்சதை பண்ணுறது தான் சக்ஸஸ். நான் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்குறது தான் சக்ஸஸ். நான் ஹெல்த்தியராக இருக்கிறது தான் சக்ஸஸ். நான் 100 கோடி இருக்கிற ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது டெஃபினேஷன் தப்பான டெஃபினேஷன் பார்க்குறேன். காசும் தேவை, நான் தான் பார்க்குறேன். மணி டெஃபினட்டாக வேணும். ஏன்னா 80% ஆஃப் தி ப்ராப்ளத்துக்கு அதான் சொல்யூஷன். அதை நான் வெறுக்கவே இல்லை. ப்ளஸ் ஹெல்த்தியராக இருக்கணும், வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாப்பியராக இருக்கணும், எண்ட் ஆஃப் தி டே பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹியூமன் பீயிங். எத்தனையோ பேருக்கு காசு இருக்குது, வீட்டில் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. எத்தனையோ பேருக்கு காசு இருக்குது, நல்ல ஹெல்த்தியராக அவங்க இல்லை. ஸோ வாட் இஸ் சக்ஸஸ் அக்கார்டிங் டு யூ, அதை யார் டிஃபைன் பண்ணி அதை நோக்கி போகிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு சக்ஸஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சக்ஸஸாக இருக்கேன்னா டெஃபினட்டாக எஸ். ஏன்னா சக்ஸஸ் இஸ் டிஃபைன் பை மீ. உங்களுடைய இந்த சரவெடியான பயணம் வந்து தொடர வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, Chennai. இண்டிகஸ் ஹீட்ஸில் வீட்டின் வெப்பத்தை 10 டிகிரி செல்சியஸ் வரை குறைத்திடுங்கள்.